வணக்கம். இந்த காணொலியில் 6ஆம் வகுப்பு முதல் டேர்மில் இருக்கக்கூடிய முதல் இயல் பார்க்க போகிறோம். இது ரிவிஷன் வீடியோ மட்டும்தான். நீங்கள் ஆல்ரெடி படிச்சிட்டீங்க, ரிவிஷன் மட்டும் பண்ணணும்னா இந்த வீடியோவை பாருங்கள். இல்லை ஃபஸ்ட் டைம் நான் படிக்க போகிறேன் அப்படின்னா என்னுடைய பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். செப்பரேட்டாக சிக்ஸ்த்துலேருந்து 12th வரைக்கும் தமிழ் புக்கு வீடியோ போட்டிருப்பேன், நியூ புக்கு. அதை பார்த்துட்டு ரிவிஷனுக்கு மட்டும் இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். இன்ப தமிழ் என்ற தலைப்பின் கீழே பாரதிதாசன் அவர்களுடைய வரிகளை கொடுத்திருக்காங்க. தமிழ் மொழியை பலவாறாக போற்றியவர் யாருன்னா பாரதிதாசன். தமிழை பலவாறாக போற்றியவர் யாரு? பாரதிதாசன். தமிழுக்கு அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழ், எங்கள் உயிருக்கு நேரன் சொன்னவர் யாருன்னா பாரதிதாசன். தமிழுக்கு நிலவென்று பெயர். இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீரென்னு சொன்னவர் யாருன்னா பாரதிதாசன். தமிழுக்கு மனம் என்று பேர். இன்ப தமிழ் எங்கள் வாழ்விக்கு நிருமித்த ஊரன் சொன்னவர் யாருன்னா பாரதிதாசன். தமிழ் எங்கள் இளமைக்கு பால். இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் என்று கூறியவர் யாருன்னா பாரதிதாசன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான். இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பாரதிதாசன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல். இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள் போன்றதுன்னு சொன்னவர் யாருன்னா பாரதிதாசன். நிருமித்த அண்ணா உருவாக்கிய. சமூகம் அண்ணா மக்கள் குழு. விளைவு அண்ணா வளர்ச்சி. அசதி அண்ணா சோர்வு. நான் ஆல்ரெடி போட்ட வீடியோல உங்களுக்கு ஒரு சில ஷார்ட்கட்டோட எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்ன்றது முதல் கொண்டு சொல்லியிருப்பேன். ஸோ ரிவிஷன் பண்றவங்க மட்டும் பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறவங்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்க. அசதி அண்ணா சோர்வு. பாரதிதாசன் அவர்களுடைய இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா சுப்பு ரத்தினம். பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்பு ரத்தினம். ஏன் இவர் பெயரை பாரதிதாசன் மாற்றிக்கிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரதியார் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக சுப்புரத்தினம் என்ற பெயரை பாரதிதாசன் என மாத்திக்கிட்டாரு. இவருடைய நூல்கள்ல பாத்தீங்கன்னா பெண் கல்வியை பத்தியும், கைம்பெண் மறுமணம், கைம்பெண்ணா இந்த விதவை பெண்கள் மறுமணம் பண்ணிக்கணும்ன்றத பத்தியும், பொது உடைமை பத்தியும், பகுத்தறிவு பத்தி பெரியார் நிறைய பேசியிருப்பாரு இல்லையா. சோ இவருடைய பாடல்கள்லயும் பாத்தீங்கன்னா பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடு பொருளாக கொண்டு பாடியிருக்காருன்றத குறிப்பிட்டிருக்காங்க. இவரை வேற எப்படி எல்லாம் சிறப்பிச்சு அழைக்கிறாங்கன்னா புரட்சி கவி பாரதிதாசன், பாவேந்தர் பாரதிதாசன் அப்படின்லாம் அழைப்பாங்க. சோ நீங்க பாரதிதாசன் என்ற பெயரை படிக்கும் போதே உங்களுக்கு இது மைண்ட்ல ஸ்டோர் ஆகல அப்படின்னா, எங்க இவருடைய பேரை படிச்சாலும் புரட்சி கவி பாவேந்தர் பாரதிதாசன், புரட்சி கவி பாவேந்தர் பாரதிதாசன் அன்னிட்டு கோர்வையா சேர்த்தே படிச்சிருங்க. நம்மளுக்கு பாடல் கவிதையில கொடுத்திருக்கக்கூடிய பாடல் வரிகள் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கன்னா பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூல்ல தமிழ் என்னும் தலைப்பின் கீழே இடம்பெற்றிருக்கு. ஸோ மேல இருக்கக்கூடிய பாடல் வரிகள் கொடுத்துட்டு இந்த பாடல் வரிகள் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கன்னா இங்க இன்ப தமிழ் என்ற தலைப்பு கொடுத்திருக்காங்க இல்லையா, அதை போடக்கூடாது. பாரதிதாசன் கவிதைகள் என்றதுதான் போடணும். ஸோ பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூல்ல தமிழ் என்னும் தலைப்பின் கீழே இருக்கக்கூடிய பாடல் வரிகள் கொடுத்திருக்காங்க. காசி ஆனந்தன் தமிழை எப்படி எல்லாம் சொல்றாருன்னா, தமிழே உயிரே வணக்கம், தாய்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும்னு சொன்னவர் யாருன்னா காசி ஆனந்தன். ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு அசதியாக இருக்கும். அசதியன்னா சோர்வு. நிலவு குட்டல் என்று நிலவென்று. தமிழ் குட்டல் எங்கள் சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தமிழெங்கள். அமுதென்று என்பதை பிரித்தெழுத கிடைப்பது அமுது குட்டல் என்று. செம்பயிர பிரித்தெழுத கிடைப்பது செம்மை குட்டல் பயிர். விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். ஒத்த ஓசையில் முடியும் சொற்களை இயைபு அப்படின்னு சொல்லுவாங்க. பேர், நேர் அப்படி. சோ அந்த ஒத்த ஓசை வருது இல்லையா, பேரு, நேரு, மோர் அப்படிலாம் வந்ததுன்னா அது ஏபு சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பெருஞ்சித்திரனாருடைய பாடல் வரிகள் கொடுத்திருக்காங்க. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார்.
ஸோ தமிழினுடைய புகழ் வந்து 8 திசையிலையும் வந்து சேரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம் பெரும் ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். எதை சொல்றாரு? தமிழ வந்து சொல்றாரு. தமிழ் வந்து பல 100 வருஷம் வந்து கண்டிருக்கு, எதனாலையும் அழியாம இருக்கு அப்படின்றத குறிப்பிடுறாரு. பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் உயிர் மெய்ப்புகட்டும் அற மேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும் அப்படின்ட்டு தமிழை வந்து பெருஞ்சித்திரனார் வந்து புகழ்ந்து கவிதை வந்து ஏற்றிருக்காரு. ஆழிப்பெருக்கன்னா கடல்கோள், மேதினி என்ன உலகம், ஊழி என்ன நீண்டதொரு காலப்பகுதி, உள்ள புட்டன்னா உள்ளத்தின் அறியாமை. நூல்வெளி பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா மாணிக்கம். இதுல வெறும் மாணிக்கம் மட்டும் கொடுத்திருக்காங்க. ஒரு சில இடத்துல துரை மாணிக்கம் என்றதையும் மென்ஷன் பண்ணுவாங்க. சோ மாணிக்கம் அண்ணாலும் துரை மாணிக்கம் அண்ணாலும் இவர் தான். சோ பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரை மாணிக்கம் அல்லது மாணிக்கம். சோ பக்கத்துல துரை என்றது கூட நோட் பண்ணிக்கோங்க. இவருடைய சிறப்பு பெயர் என்னன்னா பாவலரேறு. சோ முடிஞ்ச அளவுக்கு சிறப்பு பெயரை வந்து அவரோட பேரோட சேர்த்து படிச்சிடுறது நல்லது. பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இவர் இயற்றிய நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலிய நூல்களை வந்து ஏற்றிருக்காரு. இவர் நடத்திய இதழ்கள் வந்து தமிழ் நிலம், தமிழ் சிட்டு, தென்மொழி போன்ற 3 இதழ்களை வந்து நடத்திருக்காரு. தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யாருன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சோ ரைமிங்கா வருது, அப்படியே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யாருன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். நம்மளுக்கு பாடல் வரிகள் கொடுத்திருக்காங்க இல்லையா, அது எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா கனிச்சாறு. கனிச்சாறு என்ற நூல்ல வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த கனிச்சாறு வந்து எத்தனை தொகுதிகளாக வெளிவந்ததுன்னா 8 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. இந்த கனிச்சாறு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது. அடுத்து வந்து பாருங்க, வாணிதாசனுடைய பாடல் வரிகள் வந்து கொடுத்திருக்காங்க. வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அண்ணால் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி அப்படின்ட்டு வாணிதாசனுடைய பாடல் வரிகள் கொடுத்திருக்காங்க. சோ தோன்றின்னு வருது, வாணிதாசன் பார்த்துக்கோங்க. தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது. மேதினி அண்ணா உலகம். செந்தமிழ் அண்ணா செம்மை கூட்டல் தமிழ். பொய் அகற்றும் அண்ணா பொய் கூட்டல் அகற்றும். பாட்டிருக்கும் அண்ணா பாட்டுக்குட்டல் இருக்கும் அண்ணா பாட்டிருக்கும். 8 குட்டல் திசை 8 திசை. மோனை அண்ணா முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. சோ இதுல வந்து சொல்லும் பொருளும் வந்து சொல்லலன்னு நினைக்கிறேன், அதை மட்டும் பார்த்துருவோம். ஆழிப்பெருக்கன்னா கடல்கோள், மேதினி அண்ணா உலகம், ஊழி அண்ணா நீண்டதொரு காலப்பகுதி, உள்ளப்புட்டு அண்ணா உள்ளத்தினுடைய அறியாமை. ஸோ ரொம்ப முக்கியங்க. சொல்லும் பொருளும் எல்லாமே 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சொல்லும் பொருளும் முக்கியம். அதுக்கப்புறம் 11th 12th சிலபஸ்ல கவர் ஆகக்கூடிய செய்யுள்ள இருக்கக்கூடிய சொல்லும் பொருளுமே வந்து முக்கியம்தான். ஆழிப்பெருக்கண்ணா கடல்கோள், மேதினி அண்ணா உலகம், ஊழி அண்ணா நீண்டதொரு காலப்பகுதி, உள்ளப்புட்டண்ணா உள்ளத்தின் அறியாமை. மோனை அண்ணா முதல் எழுத்து ஒன்று போல் வந்தா அது வந்து மோனை. 2ஆம் எழுத்து ஒன்று போல் வருவது எதுகை. இறுதி எழுத்து வந்து ஒன்று போல் வருவது ஏய்பு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வளர்த்தமிழ். உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து இருக்கு. அப்படி 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருந்தாலும் ஒரு சில மொழிகள் மட்டும்தான் வந்து பேச்சு வடிவம் எழுத்து வடிவம் இரண்டையும் வந்து பெற்றிருக்கு. தமிழ் மொழி வந்து பாத்தீங்கன்னா அது போல பேச்சு வடிவம் எழுத்து வடிவம் என்று இரண்டையும் பெற்ற ஒரு சிறப்பு மிக்க செம்மொழி தான் வந்து தமிழ் என்றதை குறிப்பிடுறாங்க. பல மொழிகள் கற்ற கவிஞர் யாருன்னா பாரதியார். அவர் என்ன சொல்றாருன்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காரு. சோ யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று சொன்னவர் யாருன்னா பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினெல்லாம் எங்கள் தாய் அப்படின்ட்டு யார் சொல்லியிருக்காருன்னா பாரதியார் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ தமிழ் மொழி வந்து எப்போ பிறந்ததுன்னு உணர முடியல அப்படின்ட்டு யார் சொல்லியிருக்காரு? பாரதியார் வந்து தமிழை பத்தி சொல்றாரு. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினெல்லாம் எங்கள் தாய்.
நம்மளுக்கு கிடைத்த முதல் நூல் தமிழ்ல நம்மளுக்கு கிடைத்த முதல் நூல் வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியம். அப்படி கிடைத்த முதல் நூலே வந்து ஒரு இலக்கண நூல். தொல்காப்பியம் என்றது நம்மளுக்கு கிடைத்த மிக பழமையான ஒரு இலக்கண நூல். தமிழ் எழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாக அமைந்துள்ளனன்றது சொல்லியிருக்காங்க. வலஞ்சுழி எழுத்துக்கள்னா நீங்க ஒரு எழுத்தை ஸ்டார்ட் பண்ணி எழுதுறீங்க, அத கிளாக் வைஸ்ல வந்து நீங்க போகுது அப்படின்னா அது வந்து வலஞ்சுழி எழுத்துக்கள். அதே ஒரு எழுத்தை ஸ்டார்ட் பண்ணி ஆன்டி கிளாக் வைஸா வந்து அது அந்த ஷேப் வந்து போகுது, அந்த எழுத்து எழுதும் போது ஆன்டி கிளாக் வைஸ்ல போகுதுன்னா அது வந்து இடஞ்சுழி எழுத்துக்கள். ஸோ இங்க வந்து ஒரு சில எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து தெரிந்து தெளிவோம். இந்த பாக்ஸ்ல இருக்கிற டீடைல் ரொம்ப முக்கியம். தமிழ் என்ற சொல் வந்து முதல்ல எந்த இலக்கியத்துல அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க, அந்த தமிழ் என்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காங்கன்னா தொல்காப்பியத்துல வந்து பயன்படுத்தியிருக்காங்க. தொல்காப்பியத்துல அந்த சொல்ல வந்து பயன்படுத்தினாங்கன்றதற்கான மேற்கோள் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழன் கிளவியும் அதனோர் அற்றே. ஸோ நீ இதை இப்படியும் கேட்கலாம், தமிழ் என்ற சொல் வந்து முதல்ல ஆளப்பட்ட இலக்கியம் எதுன்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம். ஸோ தமிழன் கிளவியும் அதனோர் அற்றே என்றது எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டாலும் அதனுடைய பதிலும் தொல்காப்பியம் தான். ஸோ அது வந்து தெளிவை பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு என்ற சொல்ல வந்து முதல்ல எந்த நூல்ல வந்து இடம்பெற்றிருக்குன்னா சிலப்பதிகாரம் வஞ்சிகாண்டம். மேற்கோள் வந்து பாத்தீங்கன்னா, இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின். சிலப்பதிகாரத்துல வஞ்சிகாண்டத்துல தமிழ்நாடு என்ற சொல் வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்து தமிழன் வந்து பாத்தீங்கன்னா அப்பர் தேவாரம், அதனுடைய மேற்கோள் வந்து பாத்தீங்கன்னா தமிழன் கண்டாய் திருத்தாண்டகத்துல வந்து இடம்பெற்றிருக்கு. அப்பர் தமிழன் என்றது அப்பர் தேவாரம், அது என்ன வரிகள்ல இடம்பெற்றிருக்குன்னா தமிழன் கண்டாய். சோ தேவாரத்துல திருத்தாண்டகம். சீர்மை என்பதனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒழுங்கு முறை. சீர்மை என்பதனுடைய பொருள் வந்து ஒழுங்கு முறை. இருவகை திணைகள் வந்து இருக்கு. ஒன்னு வந்து உயர்திணை அக்ரிணை. சோ உயர்திணைக்கு வந்து எதிர்ச்சொல் வந்து பாத்தீங்கன்னா தாழ்திணை அப்படின்னு அமையணும். பட் வந்து தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அக்ரிணை அப்படின்னு குறிப்பிடுறோம். அக்ரிணையை வந்து எப்படி பிரிக்கலாம்னா அல்குட்டல் திணை அப்படின்னு பிரிக்கலாம். அதனுடைய பொருள் வந்து பாத்தீங்கன்னா உயர்வு அல்லாத திணை. பாகற்காய் வந்து பாத்தீங்கன்னா கசப்பு சுவை உடையது. இதை கசப்பு காய் அப்படின்னு சொல்லணும். ஆனா அப்படி சொல்லாம நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கசப்பு காயின்னு சொல்லாம பாகற்காய் அப்படின்னு சொல்றோம். பாகற்காயை எப்படி பிரிக்கலாம்னா பாகு குட்டல் அல்குட்டல் காய் அப்படின்னு பிரிக்கலாம். அப்படி பிரிச்சா அதனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா இனிப்பு அல்லாத காய் அப்படின்றது பொருளா வந்து வருது. இவ்வாறு பெயர் வந்து வைக்கிறதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சீர்மை மிக்கதாக நம்மளுடைய தமிழ் மொழி வந்து இருந்திருக்கு அப்படின்றத குறிப்பிடுறாங்க. சோ உயர்திணைக்கு எதிர்ச்சொல் வந்து தாழ்திணைன்னு சொல்லியிருக்கலாம். பட் அவங்க எப்படி குறிப்பிட்டிருக்காங்க, உயர்வு அல்லாத திணை அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க. பாகற்காய் வந்து கசப்புக்காய். சோ கசப்புக்காய்ன்னு சொல்லியிருக்கலாம். பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பாகற்காய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாகற்காய் என்ன, அதனுடைய பொருள் என்ன, இனிப்பு அல்லாத காய். சோ அக்ரிணை எப்படி பிரிக்கலாம், அல்குட்டல் திணையன் பிரிக்கலாம். பாகற்காயை எப்படி பிரிக்கலாம், பாகு குட்டல் அல்குட்டல் காய் என பிரிக்கலாம். தொல்காப்பியம் நன்னூல் என்றது வந்து பாத்தீங்கன்னா இலக்கண நூல்கள். 8 தொகை 10 பாட்டு வந்து சங்க இலக்கியங்கள். திருக்குறள் நாலடியார் வந்து பாத்தீங்கன்னா அறநூல்கள். சிலப்பதிகாரம் மணிமேகலை வந்து காப்பியங்கள். தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா பூவினுடைய 7 நிலைகள் தோன்றுவது முதல் அது வந்து உதிர்வது வரை வந்து தனித்தனியா பெயர்கள் வந்து இருக்குன்றது குறிப்பிட்டிருக்காங்க. அந்த 7 நிலைகள் இமேஜ்ல வந்து கொடுத்திருக்காங்க, படிச்சுக்கோங்க. முதல்ல வந்து அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். சோ அந்த 7 நிலைகளும் வந்து ஆர்டராவே படிச்சிருங்க. பூவினுடைய 7 நிலைகளுக்கும் தமிழ்ல வந்து பெயர் வச்சிருக்காங்க, தோன்றுவது முதல் உதிர்வது வரை. சோ அது அந்த 7 நிலைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். மா என்றது ஓர் எழுத்து ஒரு மொழி என்றது நம்மளுக்கு தெரியும். அதனுடைய பொருள் வந்து பாத்தீங்கன்னா மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. ரொம்ப முக்கியங்க. நிறைய வாட்டி இது ரிப்பீட்டடா இதுல இருந்து ஒவ்வொரு வார்த்தை கொடுத்துட்டு கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ எல்லாமே படிச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து நான் ஷார்ட்கட்டும் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ தெரியாதவங்க ஆல்ரெடி என்னுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கக்கூடிய தமிழ் வீடியோஸ் வந்து பார்த்துட்டு வந்து ரிவிஷன் வீடியோ பாருங்க.
தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா முத்தமிழ் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. இயல் தமிழ் வந்து எண்ணத்தை வெளிப்படுத்தும், இசைத்தமிழ் வந்து உள்ளத்தை மகிழ்விக்கும், நாடக தமிழ் வந்து என்ன பண்ணும், நம்ம உணர்வுல கலந்து வாழ்வின் நிறை குறைகளை வந்து சுட்டி காட்டும். தமிழ்ல கவிதை வடிவங்கள் வந்து பாத்தீங்கன்னா 4 வகை வந்து இருக்கு. செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா. ஸோ தமிழ்ல வந்து கவிதை வடிவங்கள் வந்து 4 வகை இருக்கு. செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா. உரைநடை வடிவங்கள்னு பாத்தீங்கன்னா கட்டுரை, புதினம், சிறுகதை. தமிழ்ல இருக்கக்கூடிய உரைநடை வடிவங்கள் கட்டுரை, புதினம், சிறுகதை. தற்போது வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் தமிழ், கணினி தமிழ் என மேன்மேலும் வந்து தமிழ் வந்து வளர்ந்து கொண்டே வருகிறது என்றதை கொடுத்திருக்காங்க. இந்த பாக்ஸ்ல இருக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க படிக்கும் போதே வந்து பிரிச்சு படிச்சிருங்க. ஆலமர இலை, அரசமர இலை, மா இலை, பலா இலை, வாழை இலை. தாவரத்தினுடைய இலை பெயர்களை வந்து கொடுத்திருக்காங்க. ஆலமர இலை, அரசமர இலை, மா இலை, பலா இலை, வாழை இலை, அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, அருகம்புல், கோரைப்புல், நெல்தாள், வரகுத்தாள், மல்லி தலை, சப்பாத்தி கள்ளி மடல், தாளை மடல், கரும்பு தோகை, ஞானல் தோகை, பனையோலை, தென்னையோலை, கமுகு கூந்தல், பாக்கு கூந்தல். கமுகுன்னா பாக்கு மரத்தை தான் சொல்றாங்க. பட் நீ எது வேணா கொடுக்கலாம். கமுகு கொடுத்துட்டு ஆப்ஷன்ல கூந்தல் கொடுக்கலாம், இல்ல பாக்கு கொடுத்துட்டும் கூட ஆப்ஷன்ல கூந்தல் கொடுக்கலாம். நீங்க பிரிச்சே படிச்சிருங்க. கமுகு கூந்தல், பாக்கு கூந்தல். ஆனா கமுகு பாக்குன்றது பாக்கு மரத்தம், ஒரே மரத்தை சொல்லக்கூடிய இரண்டு வார்த்தைகள். சோ பாக்கு மரத்தை மட்டும்தான் மீன் பண்ணது. படிக்கும்போது அப்படி படிச்சுக்கோங்க. தமிழ் வந்து புதுமை மொழி அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழ் வந்து புதிய கலை சொற்களை வந்து உருவாக்கிட்டு வருது. அதற்கான எக்ஸாம்பிள் வந்து கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க. இன்டர்நெட் எல்லாம் இப்போ வந்தது, அதற்கும் வந்து தமிழ்ல வந்து வார்த்தைகள் வந்து இருக்கு. இணையம், முகநூல், புலனம். புலனம் அண்ணா வாட்ஸ்அப், முகநூல் அண்ணா ஃபேஸ்புக், இணையம் அண்ணா இன்டர்நெட், குரல் தேடல் அண்ணா வாய்ஸ் சர்ச், தேடு பொறின்னா சர்ச் இன்ஜின், செயலி அண்ணா அப்ளிகேஷன் ஆப்ஸ், தொடுதிரை என்ன டச் ஸ்கிரீன். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ வந்தது. பட் அதுக்கும் வந்து தமிழ்ல வந்து சொற்கள் வந்து இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா வரி வடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கிலும் வந்து பயன்படுத்த ஏற்றதாக இருக்குன்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ தமிழினுடைய வரி வடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கிலும் பயன்படுத்த தக்கவையாக உள்ளன. மொழியை வந்து கணினியில கம்ப்யூட்டர்ல வந்து பயன்படுத்தணும்னா அது எதை அடிப்படையில் அமைய வேண்டும்னா எண்களின் அடிப்படையில் அமைய வேண்டும். ஸோ இது கம்ப்யூட்டருடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1011 இப்படிதான் ரிப்பீட் ஆகும். எண்கள் தான் வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ மொழியை வந்து கணினியில வந்து பயன்படுத்த வேண்டும்னா அது எந்த அடிப்படையில் அமைய வேண்டும்னா எண்களின் அடிப்படையில் அமையணும். தொல்காப்பியம், நன்னூல் என்ற இலக்கண நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிப்பதற்காக எழுதப்பட்டது. இருந்தாலும் அதுல வந்து பாத்தீங்கன்னா கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தையும் வந்து பெற்றுள்ளனன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ தமிழ் எண்களை அறிவோம். ஸோ 1 வந்து இதுவும் எக்ஸாம்ல கேட்குறாங்க, தெளிவாக பார்த்துக்கோங்க. 1 கே, 2 உ, 3 ஞா, 4 சா, 5 ரு, 6 சா, 7 ஏ, 8 ஆ, 9 வந்து கூ வரும். ஆனால் அங்கங்க வந்து அந்த லைன் வந்து கட் ஆகும். அது மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க. படிக்கும்போது இப்படியே படிச்சிருங்க. 1 கா, 2 உ, 3 நா, 4 சா, 5 ரு, 6 சா, 7 ஏ, 8 ஆ, 9 கூ, 10 வந்து கா போட்டு பக்கத்துல 0. 1க்கு கா போடுறோமா, அப்ப 10க்கு கா போட்டு அந்த 0 அப்படியே வரும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கும் வந்து நல்ல மைண்ட்ல வைக்கிற மாதிரி ஷார்ட்கட் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள். ஸோ இது 2000 வருஷம் வந்து வழக்கில் வந்து இருக்குன்றதை கொடுத்துட்டு ஒரு சில சொற்களை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சொற்கள் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. வேளாண்மை என்ற சொல் வந்து எந்தெந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா கலித்தொகை, திருக்குறள். உழவர் வந்து நற்றிணை, பாம்பு குறுந்தொகை, வெள்ளம் வந்து 10 முதலை குறுந்தொகை, கோடை வந்து அகநானூறு, உலகம் வந்து தொல்காப்பியம், கிளவியாக்கம். தொல்காப்பியத்துல கிளவியாக்கம் என்ற இயல். ஸோ நம்மளுக்கு தெரியும் இல்லையா, தொல்காப்பியம் வந்து
9 இயல்களா மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 27 இயல்கள் வந்து இருக்கும். அப்படி தொல்காப்பியத்துல இருக்கக்கூடிய கிளவியாக்கம் என்ற இயல்ல உலகம் என்றது இடம்பெற்றிருக்கு. அடுத்து வேற என்ன நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா திருமுருக ஆற்றுப்படை. மருந்து வந்து அகநானூறு திருக்குறள்ல வந்து இடம்பெற்றிருக்கு. ஊர் வந்து தொல்காப்பியம் அகத்திணை இயல்ல வந்து இடம்பெற்றிருக்கு. அன்பு வந்து தொல்காப்பியம் களவியல், அடுத்து வந்து திருக்குறள்ல வந்து இடம்பெற்றிருக்கு. உயிர் வந்து தொல்காப்பியம் கிளவியாக்கம் திருக்குறள். மகிழ்ச்சி வந்து தொல்காப்பியத்துல கற்பியல், அடுத்து வந்து திருக்குறள்ல வந்து இடம்பெற்றிருக்கு. மீன் வந்து குறுந்தொகை, புகழ் வந்து தொல்காப்பியம் வேற்றுமை இயல், அரசு வந்து திருக்குறள், செய் வந்து குறுந்தொகை, செல் வந்து தொல்காப்பியம் புறத்திணை இயல்ல வந்து இடம்பெற்றிருக்கு. பார் வந்து பெரும்பானாற்றுப்படை, ஒளி வந்து தொல்காப்பியம் கிளவியாக்கத்துல வந்து இடம்பெற்றிருக்கு. முடி வந்து தொல்காப்பியம் வினையியல். அடுத்து இது வந்து நீங்க யூடியூப்ல வந்து தேடினா கூட உன்னி கிருஷ்ணனுடைய மகள் அவங்க வந்து பாடியிருப்பாங்க இந்த பாடல. இதை ஏற்றினது யாருன்னா அறிவுமதி. நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், மானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் பரிவு வேண்டும், 8 திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும், உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும், சர்க்கரை தமிழ் அள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம், பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த பாடலை ஏற்றியது யாருன்னா அறிவு மதி. தொன்மை என்னும் சொல்லினுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பழமை. இடப்புறம் என்பதை எப்படி பிரிக்கலாம்? இடம் குட்டல் புறம் அப்படின்னு பிரிக்கலாம். சீரிழமை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது சீர்மை குட்டல் இளமை. சிலம்பு குட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம். கணினி குட்டல் தமிழ் கணினி தமிழ். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யாருன்னா பாரதியார். மா என்ற சொல்லின் பொருள் வந்து பாத்தீங்கன்னா விலங்கு. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்துவதும் உதவுவது மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எதுன்னா தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது வந்து எண்களின் அடிப்படையில அமைக்கப்பட வேண்டும். அடுத்து வந்து கனவு பழித்தது. சதீஷ்வான் விண்வெளி ஆய்வு மையம் எங்க இருக்குன்னா ஆந்திர பிரதேசத்துல வந்து இருக்கு. நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்னும் 5ம் கலந்தது இந்த உலகம் என்றது அறிவியல் உண்மை. இதை வந்து எந்த நூல்ல தமிழ்ல வந்து முன்னாடியே சொல்லியிருக்காங்கன்னா தொல்காப்பியர் வந்து சொல்லியிருக்காரு. உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியவர் யாருன்னா தொல்காப்பியர். கடல் நீர் வந்து ஆவியாகி மேகமாகும், அப்புறம் அந்த மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும்ன்றது இன்றைய அறிவியல் செய்தி. இது வந்து முன்னாடி பழங்கால இலக்கியங்கள்ல தமிழ் நூல்கள்ல பல்வேறு நூல்கள்ல இந்த அறிவியல் உண்மையை வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்ன நூல்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா முல்லைப்பாட்டு, பரிப்பாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை. திரவ பொருளை வந்து எவ்வளவு அழுத்தினாலும் அதனுடைய அளவை வந்து சுருக்க முடியாது. இப்போ ஒரு வாட்டர் வந்து 1 லிட்டர் எடுக்கிறோம், அதை நம்மளால இப்போ 1 லிட்டர் பாட்டில ஊத்திட்டு இன்னும் அமுக்கி நிறைய ஊத்த முடியுமா? முடியாது. ஸோ இது வந்து இதுதான் சொல்றாங்க. இதுல திரவ பொருளை எவ்வளவு அழித்தினாலும் அவற்றின் அளவை வந்து சுருக்க முடியாது என்றது அறிவியல் கருத்து. அதை வந்து ஔவையார் வந்து அவங்களுடைய பாடல்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாளி அப்படின்ட்டு ஔவையார் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. போர்க்களத்துல வந்து மார்புல புண்படுவது இயல்பு. வீரர் ஒருவரின் காயத்தை வந்து வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி 10 என்னும் நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை வந்து நரம்பினால் தைத்த செய்தி வந்து எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா நற்றிணையில வந்து இடம்பெற்றிருக்கு. இதன் மூலயமா வந்து பாத்தீங்கன்னா முற்காலத்திலேயே வந்து இப்போ தையல் போடுறோம் இல்லையா, ஏதாவது அடிபட்டுட்டு இதாயிட்டுன்னா ஹாஸ்பிட்டல்ல போய் தையல் போட்டு வரும், அப்பவே வந்து இது இருந்திருக்குன்றத சொல்றாங்க. முற்கால இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள அறுவை மருத்துவத்திற்கான இன்றைய கூறுகள் வந்து வியப்பளிக்கின்றன அல்லவா அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை வந்து அருகில் தோன்ற செய்ய முடியும் என்பது அறிவியல் அறிஞர் கலீலியோ நிறுவிய ஒரு கருத்து. இந்த கருத்தை பத்தி திருவள்ளுவ மாலையில வந்து கபிலர் வந்து சொல்லியிருக்காரு என்றதையும் குறிப்பிடுறாங்க. இந்த பாக்ஸை பார்த்துட்டு அடுத்த பேஜ் வந்து பார்ப்போம். நிலம், தீ, நீர்,
பலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்ற பாடல் வரிகள் எந்த நூல் இடம்பெற்றிருக்குன்னா தொல்காப்பியம். கடல் நீர் முகந்து கமஞ்சூல் எழினி என்பது எந்த நூல் இடம்பெற்றிருக்குன்னா கார் 40. நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்தவடு பதிற்று10. கோச்சுரா எரிந்தென சுருங்கிய நரம்பின் முடிமுதற் பரதவர் என்ற பாடல் வரிகள் எந்த நூல் இடம்பெற்றிருக்கு நற்றிணை. திணையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். ஸோ திருவள்ளுவ மாலையில கபிலர் குறிப்பிட்டிருக்காரு. இந்த இமேஜ்ல காட்டியிருக்காங்க பாருங்க. ஒரு டிராப்ல இந்த பெரிய பனை மரத்தையே பார்க்கலான்றது. தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாள் குடியரசுத் தலைவரான டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள், இஸ்ரோ அறிவியல் அறிஞரான மயில்சாமி அண்ணாதுரை, இஸ்ரோவின் தலைவரான டாக்டர் கை சிவன். தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். தமிழ் மொழியில இலக்கண வகைகள் 5 இருக்கு. ஸோ தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனைன்னா 5. அது என்னென்னு பாத்தீங்கன்னா எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். எழுத்து அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. உயிரெழுத்துக்கள் அப்படின்னா உயிருக்கு முதன்மையானது காற்று. ஸோ உயிருக்கு முதன்மையானது என்னன்னா காற்று. ஆ முதல் அவ்வரையுள்ள 12 உயிரெழுத்துக்கள் பாத்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக வாயை திறக்கிறது, உதடுகளை விரிக்கிறது, உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் பிறக்கின்றது. ஸோ உயிரெழுத்துக்கள் எப்போ பிறக்குதுன்னா காற்று வெளிப்படும் போது, இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. குறுகி ஒலிக்கக்கூடிய ஆ இ உ ஏ ஓ 5ம் குறில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். நீண்டு ஒழுக்கக்கூடிய ஆ இ உ ஏ ஐ ஓ அவ் 7ம் நெட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குறுகி ஒலிக்கும் எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள், நீண்டு ஒலிக்கும் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள். மாத்திரை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க கால மாத்திரைன்னா நம்ம ஒரு வார்த்தை ஒரு சொல்றோம்னா கால அளவை குறிக்கும். ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு தான் மாத்திரை என்றதை சொல்றாங்க. குறில் எழுத்து ஒலிக்கும் கால அளவு எவ்வளோன்னா 1 மாத்திரை. நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு எவ்வளோன்னா 2 மாத்திரை. மெய்யெழுத்துக்கள். ஸோ மெய் அப்படின்னா அதனுடைய பொருள் என்னன்னா உடம்பு. மெய் அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன உடம்பு. மெய்யெழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க உயிரெழுத்துக்கள் சொல்லி பாருங்களா, ஆள இருந்து அவ்வரைக்கும் நம்மளுடைய உடம்புனுடைய பங்கு அவ்வளோக்கா இருக்காது. பட் நீங்க மெய்யெழுத்துக்கள் சொல்லுங்க, நம்ம உடம்புடனுடைய பங்கும் இருக்கும். ஸோ மெய்யெழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. மெய்யெழுத்துக்கள் 18 இருக்கு. அது இக்குல இருந்து இன்னு வரைக்கும் இருக்கக்கூடியது மெய்யெழுத்துக்கள் 18 ஆகும். வல்லினம் எழுத்துக்கள்னா சோ இக்கு இச்சி இட்டு இத்து இப்பு இரு. மெல்லின எழுத்துக்கள்னா இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னு. இடையினம் இ இர் இல் இவ் இல் இல். மெய்யெழுத்துக்களை ஒலிக்கும் கால அளவுன்னா அரை மாத்திரை. குறில் எழுத்துக்கள் 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கள் 2 மாத்திரை, மெய்யெழுத்துக்கள் அரை மாத்திரை. ஒலித்து பார்த்து உணர்வோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ வல்லின மெய்யெழுத்துக்கள் பாத்தீங்கன்னா வன்மையாக ஒலிக்கின்றன. சொல்லி பாருங்க, நம்ம ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் மெல்லின எழுத்துக்கள் மென்மையாக ஒலிக்கின்றன. ஸோ இங்கு இஞ்சுன்னு சொல்லும் போதே ஒரு மென்மை இருக்கும். ஸோ மென்மையாக ஒலிக்கின்றன. அடுத்து இடையினைய மெய்யெழுத்துக்கள் பாத்தீங்கன்னா 6ம் வன்மையாகவும் இல்லாம மென்மையாகவும் இல்லாம 2ற்கும் இடைப்பட்டு ஒலிக்கின்றனன்றதை கொடுத்திருக்காங்க. தமிழ்ல உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 216 எழுத்துக்கள் இருக்கு. உயிர்மெய் எழுத்துக்களை 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு உயிர்மெய் குறில், இன்னொன்னு உயிர்மெய் நெடில். தமிழ் மொழியில பாத்தீங்கன்னா உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்துக்கள் இதை தவிர தனி எழுத்து ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயுத எழுத்தான அக்கு ஆகும். அக்குக்கான மாத்திரை அளவு எவ்வளோன்னா அரை மாத்திரை. ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு எவ்வளோன்னா அரை மாத்திரை. உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல் எதுன்னா ஆ. 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் மா. ஆயுத எழுத்து இடம்பெறும் 2½ மாத்திரை அளவுள்ள சொல் அஃது. அடுத்து பழமொழின்னா அதனுடைய சிறப்பு என்னன்னா விரிவான கருத்தை சுருங்க சொல்வதுதான் பழமொழியினுடைய சிறப்பு. பழமொழியின் சிறப்பு சுருங்க சொல்வது. நோயற்ற வாழ்வை தருவது எதுன்னா சுத்தம். உடல் நலமே உழைப்பிற்கு அடிப்படை.
கலைச்சொல் அறிவோம். வளஞ்சொலி என்ன கிளாக் வைஸ், இணையம் என்ன இன்டர்நெட், தேடுபொறி என்ன சர்ச் இன்ஜின், முகநூல் என்ன ஃபேஸ்புக், புலனம் என்ன வாட்ஸ்அப், இடஞ்சொலி என்ன ஆன்டி கிளாக் வைஸ், குரல் தேடல் என்ன வாய்ஸ் சர்ச், தொடுதிரை என்ன டச் ஸ்கிரீன், செயலி என்ன ஆப், மின்னஞ்சல் என்ன இமெயில். அடுத்து இயல் 2 பார்ப்போம். சிலப்பதிகாரம் பத்தி கொடுத்திருக்காங்க. இந்த பாடல்ல யாரை பத்தி போற்றி சொல்றாங்கன்னா சோழ அரசர்களை பத்தி சொல்றாங்க. திங்களை போற்றதும் கொங்கு அலர்த்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ் அங்கன் உலகளித்தலான். ஞாயிறு போற்றதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வளம் தெரிதலான். மாமலை போற்றதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவனளி போல் மேல் நின்று தான் சுரத்தலான். இளங்கோ வடிகள். சோ இந்த பாடல் வரிகள்ல யாரை பத்தி சொல்றாங்க? காவிரி நாடன் ஆன சோழன் அவர்களை பத்தி, சோழ அரசர்களை பத்தி புகழ்ந்து சொல்லியிருக்காங்க. திங்கள் அண்ணா நிலவு, கொங்கு அண்ணா மகரந்தம், அலர் அண்ணா மலர்தல், திகிரி அண்ணா ஆணை சக்கரம், பொற்கோட்டு அண்ணா பொன்மயமான சிகரத்தில், மேரு அண்ணா இமயமலை, நாமநீர் அண்ணா அச்சம் தரும் கடல், அலி அண்ணா கருணை. சோழர்களுடைய மாலை பாத்தீங்கன்னா ஆத்தி மலர் மாலையை அணிந்தவர்கள் தான் சோழ மன்னர்கள். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை ஏற்றியவர் யாருன்னா இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர்னா சேர மரபை சேர்ந்தவர். இளங்கோவடிகளுடைய காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. சிலப்பதிகாரம் ஐம்பெருங்காப்பியங்கள்ல ஒன்று. தமிழின் முதல் காப்பியம் எதுன்னா சிலப்பதிகாரம். முத்தமிழ் காப்பியம் சிலப்பதிகாரம். குடிமக்கள் காப்பியம் சிலப்பதிகாரம். இரட்டை காப்பியங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். சோ இப்ப இங்க கொடுத்திருக்கக்கூடிய பாடல் வரிகள் திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக அமைந்துள்ளது என்றதை சொல்லியிருக்காங்க. கழுத்தில் சூடுவது தார்மாலை, கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு, வெண்குடை வெண்மை குட்டல் குடை, பொற்கோட்டு பொன்குட்டல் கோட்டு, கொங்கு குட்டல் அலர் கொங்கலர், அவன் குட்டல் அலிபோல் அவன் அலிபோல். வீடு என்பது எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு பாரதியார் கற்பனை செய்யறாரு. அந்த இமேஜ் பாருங்க, பாடல் வரிகள் படிச்சு பாருங்க, அப்படியே வரும். காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும், அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திலேயே ஒரு மாளிகையை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். நல்ல முத்துச்சுடர் போல நிலாவொளி முன்பு வர வேணும். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே காதில் பட வேணும் என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேணும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பாரதியார். சொல்லும் பொருளும் காணி என்ன நில அளவை குறிக்கும் சொல், மாடங்கள் அண்ணா மாளிகையின் அடுக்குகள், சித்தம் அண்ணா உள்ளம். 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இணையற்ற கவிஞர் யாருன்னா பாரதியார். பாரதியாருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன், பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம், இவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். பாரதி என்ற பட்டம் வழங்கியது யாரு பாரதியாருக்குன்னா எட்டாயபுர மன்னர். இவர் அவருடைய கவிதைகள்ல மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியிருக்காரு. இவர் இயற்றிய நூல்கள் பாஞ்சாலி சபதம் ஏற்றியது யாருன்னா பாரதியார், கண்ணன் பாட்டு ஏற்றியது யாருன்னா பாரதியார், குயில் பாட்டு ஏற்றியது யாருன்னா பாரதியார். பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்புல இருந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க இல்லையா, காணி நிலம் வேண்டும் பராசக்தி என்ற பாடல் வரிகள் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா பாரதியார் கவிதைகள். கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி, சித்தம் என்பதன் பொருள் உள்ளம், மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள், நன்மாடங்கள் என்பது எப்படி பிரிக்கலாம்னா நன்மை குட்டல் மாடங்கள், நிலத்தினிடையே என்றது நிலத்தின் குட்டல் இடையே, முத்துக்குட்டல் சுடர் முத்துச்சுடர், நிலா குட்டல் ஒளி நிலா ஒளி, முத்துச்சுடர் போல நிலா ஒளி வீசணும், தூய நிறத்தில் மாடங்கள் வேண்டும் அப்படின்ட்டு பாடியிருக்காரு. சித்தம் மகிழ்ந்திட தென்றல் வீசணும், சித்தம் அண்ணா உள்ளம். சிறகின் ஓசை,
பறவைகள் வந்து இடம்பெயர்தலை வந்து வலசை போதல் அப்படின்னு சொல்றோம். பெரும்பாலும் வந்து எந்த பறவைகள் வந்து வலசை போகுதுன்னா நீர்வாழ் பறவைகள் தான் வந்து பெரும்பாலும் வந்து வலசை போகுது. ஏன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்றது தான் வந்து வலசை போதல் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் போதல்னா உணவுக்காகவும் இருப்பிடத்திற்காகவும் தட்ப வெப்பநிலை மாற்றத்திற்காகவும் இனப்பெருக்கத்திற்காகவும் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயருது. அதை எதை பேஸ் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு இடம்பெயருதுன்னா நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு வந்து பறவைகள் வந்து இடம்பெயருது. பொதுவாக வந்து பறவைகள் வந்து வடக்குல இருந்து தெற்கு நோக்கியும் மேற்குல இருந்து கிழக்கு நோக்கியும் வந்து பறவைகள் வந்து வலசை போகுது. சோ பறவைகள் வந்து எந்த திசையில வலசை போகுதுன்னா வடக்குல இருந்து தெற்கு நோக்கியும் மேற்குல இருந்து கிழக்கு நோக்கியும் வந்து பறவைகள் வந்து வலசை போகுது. பறவைகள் அப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வலசை போறப்போ அதனுடைய உடம்புல வந்து மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய தலையில வந்து சிறகு வந்து வளரும், இறகுகளினுடைய நிறம் வந்து மாறும், உடல்ல வந்து கற்றையாக முடி வளரும். ஒரு வகை பறவை வேறு வகை பறவையாக உருமாறி தோன்றும் அளவிற்கு கூட சில நேரங்கள்ல வந்து மாற்றம் ஏற்படும்ன்றத சொல்லியிருக்காங்க. தெரிந்து தெளிவோம்ல வந்து பாருங்க, கப்பல் பறவை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஏன் இது கப்பல் பறவைன்னா சிறகடிக்காம கடலையும் தாண்டி பறக்கும் பறவை தான் வந்து கப்பல் பறவை. இது வந்து எத்தனை கிலோமீட்டர் அது போல தரையிறங்காம பறக்கும் இந்த கப்பல் பறவை என்ன 400 கிலோமீட்டர். இதை வேற எப்படி எல்லாம் அழைக்கலாம்னா கப்பல் கூளைக்காடா கடற்கொள்ளை பறவை அப்படின்னுட்டும் அழைக்கலாம். 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சத்தி முத்தப்புலவர், முத்து இல்லைங்க முத்தப்புலவர், சத்தி முத்தப்புலவர், இவர் வந்து ஒரு பாடலை வந்து எழுதியிருக்காரு. அந்த பாடல் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா நாராய் நாராய் செங்கல் நாராய். இந்த பாடல்ல வந்து தென் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவர் ஆயின் என்னும் அடிகள்ல வந்து பறவைகள் வலசை வந்த செய்தியை வந்து குறிப்பிட்டிருக்காரு. தென் திசை குமரியாடி வடதிசை ஏகுவராயின் என்ற பாடல் வரி எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா நாராய் நாராய் செங்கல் நாராய் என்ற பாடல்ல இடம்பெற்றிருக்கு. அதை ஏற்றியவர் யாருன்னா சத்தி முத்தப்புலவர். அவர் எப்ப வாழ்ந்தவர்னா 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். சோ அந்த பாடல் வரி வந்து எதை பத்தி சொல்லுதுன்னா பறவைகள் வலசை வந்த செய்தியை பத்தி கூறுது. ஐரோப்பியாவில் இருந்து தமிழகத்திற்கு செங்கல் நாராய்கள் வந்து வருவது தற்போது ஆய்விலையும் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எதுன்னா சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவியில ஆண் குருவினுடைய தொண்டை பகுதி கருப்பு நிறத்துல இருக்கும். உடல் பகுதி வந்து அடற்பழுப்பாக வந்து ஆண் குருவிகளுக்கு இருக்கும். பெண் குருவி வந்து பாத்தீங்கன்னா உடல் முழுவதுமே மங்கிய பழுப்பு நிறத்துல வந்து இருக்கும். சிட்டுக்குருவி வந்து பாத்தீங்கன்னா கூடு கட்டி 3 முதல் 6 முட்டைகள் வரைக்கும் வந்து வைக்கும். 3 முதல் 6 முட்டைகள் வைக்கும். 14 நாள்கள் வந்து அடை காக்கும். 15ஆம் நாள் வந்து பாத்தீங்கன்னா குஞ்சுகள் வந்து வெளிவரும். சிட்டுக்குருவிகளால வந்து எங்க வாழ முடியாதுன்னா துருவ பகுதியை தவிர மனிதன் வாழும் எல்லா இடங்களிலையும் வந்து சிட்டுக்குருவிகள் வந்து வாழும். ஸோ சிட்டுக்குருவிகளால வாழ முடியாத பகுதி எதுன்னா துருவ பகுதி. இமயமலை தொடர்ல சிட்டுக்குருவிகள் வந்து எவ்வளவு மீட்டர் உயரத்துல கூட வாழுது அப்படின்னா 4000 மீட்டர் உயரத்துல கூட வாழுது. ஸோ கப்பல் பறவை வந்து 400 கிலோமீட்டர் தரையிறங்காமல் பறக்கும். இமயமலை தொடர்ல 4000 மீட்டர் உயரத்துல வந்து சிட்டுக்குருவிகள் வந்து வாழுது. சிட்டுக்குருவிகளுடைய வாழ்நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 முதல் 13 ஆண்டுகள். ஸோ இது வேகமாக பறக்கிறதால என்னன்னு சொல்றோம், சிட்டாய் பறந்து விட்டான். ஸோ ஒரு மனுஷன் வந்து சீக்கிரமா போனா சிட்டாய் பறந்து விட்டான்னு சொல்லுவோம். எதனாலன்னா அந்த அளவுக்கு அது ஃபாஸ்டா வந்து பறக்கும்ன்றதால. காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பாரதியார். இந்தியாவின் பறவை மனிதர் யாருன்னா டாக்டர் சலீம் அலி. இவர் வந்து இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடியாக யார் இருக்காருன்னா டாக்டர் சலீம் அலி அவர்கள் வந்து இருக்காங்க. இவருடைய வாழ்நாள் முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்யறதுலயும் அதை வந்து பறவைகளை வந்து படம் பிடிப்பதிலேயுமே வந்து ஈடுபட்டிருக்காரு. இந்தியாவின் பறவை மனிதர் என அழைக்கப்படுபவர் யாருன்னா டாக்டர் சலீம் அலி. இவர் வந்து பாத்தீங்கன்னா பறவைகள் குறித்த பல நூல்களை வந்து எழுதியிருக்காரு. டாக்டர் சலீம் அலியினுடைய தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு என்ன பெயர் வைத்திருக்காருன்னா சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னுட்டு பெயர் வைத்திருக்காரு. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா டாக்டர் சலீம் அலி. ஸோ பறவையியல் ஆய்வாளரான டாக்டர் சலீம் அலி. சேம் டைம் வந்து இவரை வந்து என்னன்னு சொல்றோம், இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்னுட்டும் சொல்றோம்.
அடுத்து இந்த சைடு இமேஜ்ல வந்து பாருங்க, ஆர்டிகாலா. உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் ஆர்டிகாலா. எவ்வளவு கிலோமீட்டர் பயணம் செய்யுதுன்னா 22,000 கிலோமீட்டர் வந்து பயணம் செய்யுது. பறவை பற்றிய படிப்பு வந்து என்னன்னு சொல்றோம்னா ஆர்னித்தாலஜி அப்படின்ட்டு சொல்றோம். உலக சிட்டுக்குருவிகள் நாள் வந்து எப்போ செலிப்ரேட் பண்றோம்னா மார்ச் 20. தட்ப வெப்பம், தட்பம் குட்டல் வெப்பம். வேதியுரங்கள், வேதி குட்டல் உரங்கள். தரை குட்டல் இறங்கும், தரை இறங்கும். வழிக்குட்டல் தடம், வழித்தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிகாலா. பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்திமுத்த புலவர். பறவைகள் இடம்பெயர்வதற்கு வலசை போதல் என்று பெயர். இந்தியாவின் பறவை மனிதர் வந்து டாக்டர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணங்களில் ஒன்று இனப்பெருக்கம். மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம், செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். தமிழகத்தில் வலசை பறவைகளின் வருகை வந்து மிகுந்துள்ளது. தற்போது சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை குறைந்திருக்கு. இந்த கிழவனும் கடலும் இதுல வந்து இந்த பாக்ஸ்ல இருக்கிற டீடைல் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். கிழவனும் கடலும் என்றது த ஓல்ட் மேன் அண்ட் த சி அப்படின்ட்டு ஒரு ஆங்கில புதினம். இது வந்து தமிழ்ல வந்து மொழிபெயர்த்திருக்காங்கன்றது கொடுத்திருக்காங்க. இந்த கிழவனும் கடலும் என்றது யார் வந்து ஏற்றியது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெர்னஸ்ட் ஹெமிங்வே. இந்த நூலுக்காக வந்து நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. எப்போ வாங்கியிருக்காருன்னா 1954. கொஸ்டின் கேட்டா எப்படி கேட்பாங்கன்னா கிழவனும் கடலும் என்ற நூலுக்காக நோபல் பரிசு எப்போது பெறப்பட்டது 1954. கிழவனும் கடலும் என்ற நூலை ஏற்றியவர் யாருன்னா ஹெர்னஸ்ட் ஹெமிங்வே. இல்லைன்னா வேற எப்படி கேட்பாங்கன்னா கிழவனும் கடலும் வந்து எந்த மொழியில் ஏற்றப்பட்ட புதினம் அப்படின்னா ஆங்கில மொழியில் ஏற்றப்பட்ட ஒரு புதினம். இதை வந்து தமிழ்ல மொழிபெயர்த்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இங்க. இந்த கதையெல்லாம் நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, இதெல்லாம் தேவையில்லை. முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். எழுத்துக்கள் வந்து 2 வகைப்படும். முதல் எழுத்துக்கள், சார்பெழுத்துக்கள். அந்த எழுத்துக்கள் 2 வகை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு முதல் எழுத்து, சார்பெழுத்து. முதல் எழுத்துக்கள் மொத்தம் 30 சொல்லுவோம். அந்த 30 எழுத்துக்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18. சார்பெழுத்துக்கள் வந்து 10 வகைப்படும். அந்த 10 வகை என்னன்னு பாத்தீங்கன்னா உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குர்க்கம், அவுகார குர்க்கம், மகர குர்க்கம், ஆயுத குர்க்கம். இந்த இலக்கண பகுதியில உயிர்மெய் ஆயுதம் வந்து பார்க்க போறோம்ன்றத சொல்லியிருக்காங்க. உயிர்மெய் மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றோட ஒன்று சேர்வதால் உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகின்றன. அந்த ஸ்டேட்மெண்ட் படிங்க, மேல வந்து கொடுத்திருக்க பாருங்க. மெய்யெழுத்து இக்கும் உயிரெழுத்து ஆவும் ஒன்றோட ஒன்று சேர்வதால என்ன பிறக்குது? உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து தோன்றுகின்றன. இது எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு இது போல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா நீங்க அதை அப்படியே எழுதி பாருங்க. மெய்யெழுத்துன்னா மெய்யெழுத்து எழுதுங்க, உயிரெழுத்துன்னா உயிரெழுத்து எழுதிட்டு அது உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுதான்னு பாருங்க. தோன்றுனா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டான அர்த்தம். அடுத்து வந்து பாருங்க, உயிர்மெய் எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். இப்ப உயிர்மெய் எழுத்து க சொல்லி பாருங்க, இக்கும் ஆவும் சேர்ந்து வரும். அததான் சொல்றாங்க உயிர்மெய் எழுத்தின் ஒளி வடிவம் வந்து மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். வரி வடிவம் மெய் எழுத்தை ஒத்திருக்கும். நம்ம எழுதும் போது கே சி அப்படின்னும் போது அந்த வரி வடிவம் எப்படி ஒத்திருக்கும்? நம்ம இச்சு குட்டல் ஈயன்னு சேர்த்து எழுத மாட்டோம், சி அப்படின்னுட்டு தான் எழுதுவோம். அப்ப வந்து அது மெய் எழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு வந்து உயிர் எழுத்தை ஒத்திருக்கும் அப்படின்றாங்க. இப்ப சி அப்படின்னா அது வந்து எதை ஒத்தி இருக்கு? அதனுடைய காலம். மாத்திரை வந்து சொல்றாங்க எதை ஒத்திருக்கு? உயிர் சீன்னா அது வந்து குறில் எழுத்து ஈ அப்படின்னு சவுண்ட் வருதா, அப்போ வந்து உயிரெழுத்தை வந்து ஒத்திருக்குன்றாங்க. சேம் டைம் அதனுடைய மாத்திரையும் வந்து பாத்தீங்கன்னா ஈ வந்து ஒரு மாத்திரை அததான் வரும். அததான் சொல்றாங்க. ஸ்டேட்மெண்ட்டை படிங்க, அது வந்து சொல்லி பாருங்க, உங்களுக்கு புரியும். வரி வடிவம் மெய் எழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு வந்து உயிரெழுத்தை ஒத்திருக்கும். முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இந்த உயிர்மெய் எழுத்தை வந்து சார்பெழுத்து அப்படின்னு சொல்றாங்க. ஆயுதம் 3 புள்ளிகளை உடைய தனித்து வடிவம் பெற்றது. இதனை வந்து முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அக்கேனம் என்ற வேறு பெயர்களும் இதற்கு உண்டு. நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது எதுன்னா ஆயுத எழுத்து. தனக்கு முன் ஆயுத எழுத்து வந்து பாத்தீங்கன்னா தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில மட்டுமே வரும். ஆயுத எழுத்து தனித்து இயங்காது. முதல் எழுத்துக்கள் ஆகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால ஆயுத எழுத்து வந்து சார்பெழுத்து ஆகும்.
பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு வந்து பறவை. ஸோ பறக்கிற பறவைக்கு வந்து வல்லின ரா வரும். ஸோ கடலை குறிக்கக்கூடிய பறவை வந்து பாத்தீங்கன்னா இடையின ரா வந்து வரும். அது வந்து பார்த்துக்கோங்க. இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரை ஆற்றினான். முத்து தம் பணி காரணமாக ஊருக்கு சென்றார். கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள். இரட்டை காப்பியங்கள்ல ஒன்று மணிமேகலை. முதலெழுத்துகளின் எண்ணிக்கை 30. திங்கள் என்பதன் பொருள் நிலா. சத்திமுத்த புலவரால் பாடப்பட்ட பறவை வந்து நாராய். பாரதியார் வந்து காணி நிலம் வேண்டும் என பாடுகிறார். ஆயுத எழுத்தின் வேறு பெயர் வந்து முப்புள்ளி, முப்பார்புள்ளி, தனிநிலை, அக்கேனம் அப்படின்லாம் சொல்லுவோம். கலைச்சொல் அறிவம். கண்டம் என காண்டினன்ட், வலசை என்ன மைக்ரேஷன், தட்ப வெப்பநிலை என்ன கிளைமேட், புகலிடம் என்ன சாங்சுரி, வானிலை என்ன வெதர், புவியீர்ப்பு புலம் என்ன கிராவிடேஷனல் ஃபீல்டு. அடுத்து திருக்குறள் வந்து கொடுத்திருக்காங்க. உலக பொதுமறை என்று அழைக்கப்படுவது எதுன்னா திருக்குறள். ஸோ 7 சொற்கள்ல மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் திருக்குறள். 7 சொற்கள்ல மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் நூல் எதுன்னா திருக்குறள். கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. சோ அகரம் தமிழ் எழுத்துல முதல் எழுத்து தொடக்க எழுத்து எதுன்னா அது போல எழுத்துக்களுக்கு தொடக்கம் வந்து அது போல ஆதி பகவன் உலகுக்கு தொடக்கம். இங்க ஆதி பகவன் யாரு சொல்றாங்க? சூரியனை வந்து சொல்றாங்க. சோ எழுத்துக்களுக்கு எப்படி தொடக்கமோ அது போல உலகத்துக்கு தொடக்கம் வந்து சூரியன் என்றத சொல்றாங்க. விண்ணின்று பொய்ப்பின் விருநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. மழை வந்து உரிய காலத்துல பெய்யாது போனால் உலகத்து உயிர்களை எல்லாம் பசி வந்து துன்புறுத்தும். இங்க இந்த குறள்ல இருக்கக்கூடிய விண்ன்றதுக்கான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா மழைய வந்து குறிக்குது. கெடுப்பதுவும் கெட்டாருக்கு சார்வாய் மாற்று அங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. உரிய காலத்துல வந்து பெய்யாத கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்துல பெய்து காப்பதும் மழைதான். சோ எடுப்பது என்பதனுடைய பொருள், சோ 2ஆம் அடியில இருக்கக்கூடிய எடுப்பதும் அதனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா காப்பது. சோ எடுப்பதும் என்பதனுடைய பொருள் வந்து காப்பது. செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாகாதார். சோ எதையுமே செய்ய முடியும்னு சொல்றவங்க தான் பெரியவங்க, செய்ய முடியாதுன்னு சொல்றவங்க சின்னவங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து ஏஜ் பேஸ் பண்ணி பெரியவங்க சின்னவங்கன்னு சொல்லல. ஒரு செயலை செய்ய முடியும்னு, இப்ப நம்ம ஒரு செயலை வந்து செய்ய முடியும்னு சொன்னா நம்ம தான் பெரியவங்க, செய்ய முடியாதுன்னு யாராவது சொல்றாங்கன்னா அவங்க வந்து சிறியவர்கள் அப்படின்றத திருவள்ளுவர் வந்து நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்துல வந்து சொல்லியிருக்காரு. சோ இந்த வான் சிறப்பு அதுவும் அதிகாரமும் வந்து பாத்துக்கோங்க. மக்கட்பேறு என்ற அதிகாரத்திலிருந்து தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் இனிது. மக்கள் அண்ணா இங்க பிள்ளைகளை வந்து சொல்றாங்க. தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். தன் பிள்ளைகளை புகழை வந்து கேட்ட தாய் வந்து பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள். அன்புடைமை என்ற அதிகாரத்திலிருந்து 2 குறள்கள். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உரியர் பிறருக்கு. அன்பு இல்லாதவர் வந்து எல்லா பொருளும் தமக்கு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அன்பு உடையவங்க அவங்களுடைய உடம்பும் வந்து பிறருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இந்த குறள்ல வந்து என்பு என்றதற்கான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா உடம்பு. இது வந்து ரொம்ப முக்கியம், அது வந்து பாத்துக்கோங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உரியர் பிறருக்கு. என்பு அண்ணா அதனுடைய பொருள் வந்து எலும்பு வருங்க. பட் இந்த குறள்ல என்பு என்றதுக்கான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா உடம்பு. அன்பின் வலியது உயர்நிலை அக்திலாருக்கு, என்பு தோல் போர்த்த உடம்பு. அன்பு இருப்பதுதான் உயிருள்ள ஒரு உடல். சோ அன்பின் வலியது உயர்நிலை, அன்பு இருக்கிறவங்க உயிரோட இருக்கிறாங்க. அக்திலாருக்கு அன்பு இல்லாதவங்க என்பு தோல் போர்த்த உடம்பு. என்பு தோல் போர்த்த உடம்புனா எலும்பும் தோலும் போர்த்திய ஒரு உடம்பு அப்படின்றத சொல்றாங்க. இனியவை கூறல். பணிவுடையவன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்றும் பிற. ஒருவருக்கு அணிகலன் அப்படின்னா எதுன்னா பணிவும் இன்சொல்லும் தான் வந்து ஒருவருக்கு மிக சிறந்த அணிகலன், மற்றவையெல்லாம் அணிகலன்கள் ஆகா என்றத குறிப்பிட்டிருக்காங்க. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று. இனிய சொல் இருக்கும் போது இன்னா சொல் பேசுவது எது போன்றதுன்னா கனி இருக்கும் போதே காயை வந்து உண்பது போன்றது. திருவள்ளுவர் வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்னா 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். வான்புகழ் வள்ளுவர் யாருன்னா திருவள்ளுவர். தெய்வ புலவர் திருவள்ளுவர். பொய்யில் புலவர் திருவள்ளுவர். அறத்துப்பால் அப்படின்னு அழைக்கப்படுவது எதுன்னா
திருக்குறளை வந்து முப்பால்களா வந்து பகுத்திருப்பாங்க. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். 11 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்றுதான் வந்து திருக்குறள். திருக்குறத்துல வந்து 133 அதிகாரங்கள் இருக்கு. 1330 குறட்பாக்கள் வந்து இருக்கு. திருக்குறள்ல இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பாரதிதாசன். திருக்குறள்ல இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லைன்னு சொன்னவர் யாருன்னா பாரதிதாசன். உலக பொதுமறை திருக்குறள். வாயுரை வாழ்த்து திருக்குறள். திருக்குறளை வந்து எத்தனை மொழிகள்ல வந்து மொழிபெயர்த்திருக்காங்கன்னா 100க்கும் மேற்பட்ட மொழிகள்ல மொழிபெயர்த்திருக்காங்க. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். ஒருவருக்கு சிறந்த அணி வந்து இன்சொல். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க்கவர் தற்று. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உரியர் பிறருக்கு. இங்க என்புன்றது எதை குறிக்கும்? உடம்ப வந்து குறிக்கும். 2016 ரியோ நகர்ல மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டி வந்து நடைபெறுது. அதுல தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன் வந்து கலந்து கொண்டு உயரம் தாண்டுதல் போட்டியில வந்து தங்க பதக்கம் வந்து வெற்றி பெறாரு. இப்ப அவங்க அம்மா கிட்ட வந்து பேட்டி எடுக்கிறாங்க. அதுக்கு பொருத்தமான குரல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈன்ற பொழுதின் பெரிதுவுக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். அடுத்த இயல் 3 எந்திர உலகம். அறிவியல் ஆத்திச்சுடி. ஆத்திச்சுடி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அகர வரிசையில அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் தான் வந்து ஆத்திச்சுடி. ஔவையின் ஆத்திச்சுடி வந்து நம்மளுக்கு தெரியும். பாரதியாருடைய புதிய ஆத்திச்சுடி அதையும் வந்து கேள்விப்பட்டிருப்போம். புதிய ஆத்திச்சுடி யாருதுன்னா பாரதியார். ஆத்திச்சுடி வந்து ஔவையார். ஆத்திச்சுடி எப்படி அமையும்? அகர வரிசையில வந்து அமையும். இப்ப அறிவியல் ஆத்திச்சுடி வந்து நெல்லை சு முத்து வந்து ஏற்றிருக்காரு. அறிவியல் சிந்தனை கொள், ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்து கொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும், என்றும் அறிவியலே வெல்லும், ஏனென்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வர உலை, ஔடதமாம் அனுபவம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா நெல்லை சு முத்து. சொல்லும் பொருளும் இயன்றவரை அண்ணா முடிந்தவரை, ஒருமித்து அண்ணா ஒன்றுபட்டு, ஔடதம் அண்ணா மருந்து. சு நெல்லை முத்துவ வந்து ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் அப்படின்ட்டு யார் வந்து பாராட்டியிருக்காருன்னா அப்துல் கலாம் அவர்கள் வந்து பாராட்டியிருக்காரு. நெல்லை சு முத்து வந்து எங்கெங்கெல்லாம் வேலை பார்த்திருக்காருன்னா, விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் கேரளாவில் இருக்கு, அங்க வேலை பார்த்திருக்காரு. சதீஷ்வான் விண்வெளி மையம் வந்து ஆந்திரால இருக்கு. இந்திய விண்வெளி மையம் வந்து பெங்களூர்ல இருக்கு. இங்கெல்லாம் வந்து அவர் வந்து வேலை வந்து செஞ்சிருக்காரு. இவர் வந்து எத்தனை நூல்களை வந்து வெளியிட்டிருக்காருன்னா 80க்கும் மேற்பட்ட நூல்கள்ல வந்து வெளியிட்டிருக்காரு. அறிவியல் ஆத்திச்சூடி என்ற நூல் ஏற்றியவர் யாருன்னா சு நெல்லை முத்து. நெல்லை சு முத்து. உடல் நோய்க்கு ஔடதம் தேவை. நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு, ஒருமித்தனா ஒன்றுபட்டு, கண்டறி கண்டு குட்டல் அறி, ஓய்வர ஓய்வு குட்டல் அற, ஏன் குட்டல் என்று ஏனென்று, ஔடதம் குட்டலாம் ஔடதமாம். எதிர் சொற்களை வந்து பொறுத்துகன்னு கொடுத்திருக்காங்க. அணுகு விலகு, ஐயம் தெளிவு, ஊக்கம் சோர்வு, உண்மை பொய்மை. பாடநூல் ஆசிரியர் குழு வந்து பாடல் வரிகள் ஏற்றிருக்காங்க. ஆழ்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றேன், நீலவானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றேன், செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றேன், இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கின்றேன், எலும்பும் தசையும் இல்லாது எங்கும் எந்திர மனிதனை படைக்கின்றேன், இணைய வலையால் உலகம் முழுமையும் உள்ளங்கையில் கொடுக்கின்றான், உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான், அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கின்றான், நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திடுவான், வேலைதோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்திடுவான் அப்படின்ட்டு பாடநூல் ஆசிரியர் குழு வந்து இந்த பாடல் வரிகளை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பாக்ஸ்ல இருக்கிறது இதுல வந்து ரொம்ப முக்கியம். வானை அளப்பும் கடல் மீனை அளப்பும் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவும் சந்தி தெருப்பெருக்கம் சாத்திரம் கற்பும் என்ற பாடல் வரிகள் யாருடையதுன்னா பாரதியார். வானை அளப்பும் கடல் மீனை அளப்பும் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவும் சந்தி தெருப்பெருக்கம் சாத்திரம் கற்பும் பாரதியார். மனிதன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான். ஆழ்கடல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆழம் குட்டல் கடல், விண்வெளி விண்குட்டல் வெளி, நீளம் குட்டல் வான் நீலவான், இல்லாது குட்டல் இயங்கும் இல்லாது இயங்கும். அடுத்து கணியன் நண்பன் பத்தி கொடுத்திருக்காங்க. முன்னுரையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப வந்து எந்திரங்களை வந்து வீடு அலுவலகம் தொழிற்சாலை மருத்துவமனை
கணக்கு போடும் எந்திரம், கற்றுத்தரும் எந்திரம், வேலை செய்யும் எந்திரம், விளையாடு எந்திரம் பண்ணிட்டு எல்லா பக்கமும் எந்திரங்கள் வந்து இருக்கு. எந்திர உலகில் வந்து நுழைவோம் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல டைரக்டா வந்து பார்ப்போம். காரல் கபக் என்பவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா செக் நாட்டை சேர்ந்த ஒரு நாடக ஆசிரியர். அவர் வந்து பாத்தீங்கன்னா எப்ப வந்து ஒரு நாடகத்தை எழுதுறாருன்னா 1920 ஒரு நாடகம் வந்து எழுதுறாரு. அந்த நாடகத்துல முதல் முறையாக ரோபோ என்ற சொல்ல வந்து பயன்படுத்துறாரு. ரோபோ என்ற சொல்லுக்கான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா அடிமை. மனிதர்கள் வந்து அவங்களுடைய வேலையை வந்து எளிதாக்கணும்ன்றதுக்காக எந்திரங்கள் மிஷின்ஸை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த மிஷின்ஸை வந்து எந்திரங்களை வந்து இயக்க மனிதர்களுடைய உதவி தேவைப்பட்டதால அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் வந்து தானியங்கிகள். தானியங்கி அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நுட்பமான கடினமான ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விரைவாக தானே செய்து முடிக்கும் எந்திரம் தானியங்கி ஆகும். ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வாஷிங் மிஷின். எல்லா துணியும் துவைக்கணும். முன்னாடி வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வந்து துவைப்போம். இப்போ வந்து அந்த வாஷிங் மிஷின்ல எல்லா துணியும் போட்டால் அதுவே வந்து துவைச்சி எல்லா வேலையும் முடிச்சு புழிஞ்சி கொடுத்துரும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளா வந்து நம்ம அது வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை. ஸோ தானியங்கின்னா நுட்பமான கடினமான ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விரைவாக தானே செய்து முடிக்கும் எந்திரமே தானியங்கி. தானியங்கிகள் பாத்தீங்கன்னா தானியங்கிகளுக்குள்ள சூழ்நிலைகளை உணர்வதற்கான நுண்ணுணர்வு கருவிகள் சென்சார்ஸ் வந்து பொருத்தப்பட்டிருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் வந்து தானியங்கிகளுக்கு என்ன விளக்கம் கொடுக்கறாங்கன்னா மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தான் தானியங்கி. இது வந்து தோற்றத்துல மனுஷங்க போல இல்லாமல் இருக்கலாம், ஆனா மனிதர்களை போலவே செயல்களை வந்து நிறைவேற்றும் அப்படின்ட்டு தானியங்கிகளுக்கு பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் வந்து விளக்கம் வந்து கொடுத்திருக்காங்க. நுண்ணுணர்வு கருவிகள்னா சென்சார்ஸ். எந்திர மனிதர்களுக்கும் தானியங்கிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு பாத்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு. இப்போ தானியங்கிகள்னா இப்போ ஒரு நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். நிறைய இடத்துல தானியங்கிகள் இருக்கு, ஹாஸ்பிட்டல் முதல் கொண்டு இருக்கு. தானியங்கிகள் இருக்காங்க. எந்திர மனிதர்கள்னா ரோபோ, தானியங்கிகள்னா மிஷின்ஸ். இது ரெண்டுத்துக்குமே என்ன வித்தியாசம்னா செயற்கை நுண்ணறிவு. ரோபோக்கு வந்து ஒரு சில அறிவு செயற்கையா ஒரு நுண்ணறிவு வந்து ப்ரோக்ராம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அதை பேஸ் பண்ணி அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறது, ஒருத்தர் கேள்வி கேட்டா பதில் சொல்றதெல்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க, தெளிவாக பார்த்துக்கோங்க. 1997 மே மாதம் வந்து சதுரங்க போட்டி ஒன்று வந்து நடைபெறுது. அந்த சதுரங்க போட்டி யார் யாருக்கிடையே வந்து நடைபெறுதுன்னா உலக சதுரங்க வெற்றியாளரான கேரி காஸ்பரோவ் அவருக்கும் IBM நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ என்ற சூப்பர் கம்ப்யூட்டர் அவங்க 2 பேருக்கும் இடையே வந்து நடைபெறுது. அந்த போட்டியில வந்து யார் வெற்றி பெறாங்கன்னா டீப் ப்ளூ என்ற IBM நிறுவனம் உருவாக்கிய சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து வெற்றி பெறாங்க. ஸோ அந்த இது எப்போ நடைபெற்றதுன்னா 1997 மே மாதம். என்னது சதுரங்க போட்டி. உலகிலேயே முதலாக சவுதி அரேபியா வந்து ஒரு ரோபோவுக்கு வந்து குடியுரிமை வந்து வழங்கியிருக்காங்க. அந்த ரோபோவின் பெயர் வந்து இந்த இமேஜ்ல இருக்காங்க இல்லையா, அவங்க சோஃபியா, அவங்களுக்கு தான் வந்து சவுதி அரேபியா குடியுரிமை வந்து வழங்கியிருக்காங்க. மேலும் வந்து ஐநா சபை வந்து பாத்தீங்கன்னா இந்த சோஃபியாவுக்கு புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பட்டத்தையும் வந்து கொடுத்திருக்காங்க. உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை பட்டம் வழங்கியது இதுதான் முதல் முறை. சோஃபியாவுக்கு கொடுத்த இந்த புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பட்டம் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை வந்து பட்டம் வந்து கொடுத்திருக்காங்க. நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி. நின்று குட்டல் இருந்த. அவ்வுருவம் ஆக்குட்டல் உருவம். மருத்துவம் குட்டல் துறை மருத்துவத்துறை. செயல் குட்டல் இலக்க செயல் இலக்க. நீக்குதல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் வந்து அரிது. மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை வந்து எந்திரங்கள். தானியங்கிகளுக்கும் எந்திரங்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு வந்து செயற்கை நுண்ணறிவு. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினியின் பெயர் என்னன்னா டீப் ப்ளூ. IBM நிறுவனம் உருவாக்கியது. சோஃபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எதன்னா சவுதி அரேபியா. ஒளி பிறந்தது. ஸோ அப்துல் கலாமோட ஒரு உரையாடல் மாதிரி இருக்கும். முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பார்ப்போம்.
அப்துல் கலாம் அவர்களுக்கு அறிவியல்ல வந்து ஒரு ஆர்வம் எப்படி வந்ததுன்னா, அவருக்கு 10 வயதா இருக்கிறப்போ அவருடைய ஆசிரியர் வந்து பறவைகள் எப்படி பறக்குது வானத்துலன்றத பத்தி விளக்கியிருப்பாங்க. அதுல இருந்து அவருக்கு அவர் அறிவியல்ல வந்து ஒரு ஆர்வம் வந்து வந்திருக்கும். அவருக்கு மிகவும் பிடித்த நூல் தமிழ்ல எதுன்னா திருக்குறள். அந்த திருக்குறள்ல இருக்கக்கூடிய ரொம்பவே பிடிச்ச குறள் எதுன்னா, அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளலிக்கல் ஆகா அரண். அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளலிக்கல் ஆகா அரண். சோ அறிவு வந்து என்ன பண்ணும், நம்ம வந்து காக்கக்கூடிய அரண் என்ற மாதிரி இதுல பொருள் வந்து வரும். சோ அதனால அந்த குறள் அறிவு என்றதால அவருக்கு அந்த குறள் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலும் வந்து ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி அந்த நூலை படிச்சதன் மூலமா அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய 3ஐயும் வந்து பெற்றேன் என்றதை சொல்லியிருக்காங்க. சோ விளக்குகள் பல தந்த ஒளி யார் எழுதுனதுன்னா லிலியன் வாட்சன். அந்த நூலை படிச்சதன் மூலமா அப்துல் கலாம் அவர்கள் வந்து என்ன பெற்றாருன்னா அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி என்ற 3ஐயும் பெற்றார். அப்துல் கலாமுக்கு ரொம்பவே சந்தோஷம் தந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, போலியோனால பாதிக்கப்பட்டவங்க வந்து 3 கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை வந்து பொருத்தி கொண்டு வந்து சிரமப்பட்டு நடந்தாங்க. இவர் வந்து அதை பார்த்துட்டு என்ன பண்ணிருக்காருன்னா, பாதுகாப்பு கருவிகள்ல பயன்படுத்தக்கூடிய கார்பன் நிலையை கொண்டு அந்த 3 கிலோ என்ற ஒரு செயற்கை காலை வந்து 300 கிராம் என்ற எடையில வந்து செயற்கை கால்களை வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த விஷயம் தான் வந்து ரொம்பவே மகிழ்ச்சி தந்த விஷயமா வந்து சொல்லியிருக்காரு. சுதந்திர இந்தியாவின் வெற்றிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து அணு உலைகள் மூலமா மின்சாரம் தயாரிப்பதுல வந்து நம்ம முன்னணியில வந்து இருக்கோம்ன்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கு மட்டும் இல்லாம பாதுகாப்பு துறைக்காக வந்து அக்னி பிருத்திவி என்ற ஏவுகணை செலுத்துவதில் வந்து இந்தியா வந்து வெற்றி பெற்றுள்ளோன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ பாதுகாப்பு துறைக்காக எந்தெந்த ஏவுகணையை வந்து நம்ம செலுத்திருக்கோம்னா அக்னி, பிருத்திவி. 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, 3 சிறப்புகளை வந்து பெற்றிருக்கும்னு சொல்றாரு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நலந்தா பல்கலைக்கழகம் போல வலுவான கல்வி முறை வந்து நம்ம நாட்டுல இருக்கும் அப்படின்னுட்டும், அதுக்கப்புறம் எல்லா இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும், இருந்தாலும் வந்து செயற்கைக்கோள்கள் வந்து சூரிய சக்தியை வந்து நம்மளுக்கு பெற்றுத்தரும், நம்ம தயாரித்து அனுப்பின செயற்கைக்கோள்கள் வந்து சூரிய சக்தியை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்றாரு. செவ்வாய்க்கோள்ல வந்து மனித இனம் வந்து குடியேறி இருக்கும் அப்படின்னுட்டு குறிப்பிடுறாரு. எத்தனை கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை வந்து இந்தியா வந்து நிலவுக்கு அனுப்பியதுன்னா 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா வந்து நிலவுக்கு அனுப்பியது. உலகின் முதல் விஞ்ஞானியாக அப்துல் கலாம் கருதக்கூடியது யாருன்னா குழந்தைகளை வந்து கருதுறாரு. வெற்றி அடைய வழி என்னன்னுட்டு அப்துல் கலாம் சொல்றாருன்னா, 2 வழிகள் இருக்கு வெற்றி அடையணும்னா. ஒண்ணு வந்து அறிவை வளர்க்கக்கூடிய அனைவருடைய பேச்சையும் கவனிக்கணும், அதுக்கப்புறம் வந்து வியர்வை உழைக்கணும் அப்படின்றத சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். ஸோ கீழே உள்ள சொற்களை கவனிங்கள்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ நன்றின்றது இந்த ந வந்து 3 சுழினா 2 சுழினா இந்த தகரனா எல்லாமே வந்து ஒரே சவுண்டு தான் வரும். ஆனாலும் நம்ம நன்றின்றதை எப்படி எழுதுவோம், ஃபர்ஸ்ட்ல கொடுத்துருக்கிறத தான் வந்து எழுதுவோம். ஏன் அப்படி எழுதுறோம்னா, பிழையின்றி எழுத எந்தெந்த எழுத்துக்கள் எங்கெங்கு பயன்படுத்த வேண்டும் என்று அறிந்து கொள்வதும் மிக இன்றியமையாதது. தமிழ் எழுத்துக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லினுடைய முதல்லையும் இடையிலையும் இறுதியிலையும் வரும் எழுத்துக்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா இது போல பிழை இல்லாம எழுதலாம்ன்றத சொல்லியிருக்காங்க. அது எது முதல்ல வரும் இறுதியில வரும்ன்றதுதான் இந்த இலக்கண பகுதியில கொடுத்திருக்காங்க. மொழி முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் 12 சொல்லினுடைய முதல்ல வந்து வரும். அடுத்து வந்து பாருங்க கச தன பாமா, இதுவும் இந்த எழுத்துக்கள்ல எல்லா உயிர்மை எழுத்துக்களும் கேல இருந்து கவு வரைக்கும், கால இருந்து கவு வரைக்கும், அதுக்கப்புறம் அதே போல ச த ந ப ம இதுல வந்து இருக்கக்கூடிய எல்லா உயிர்மை எழுத்துக்களுமே வந்து சொல்லினுடைய முதல்ல வந்து வரும். இங்க எக்ஸாம்பிள் இந்த பாக்ஸ்ல வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்க. கா வரிசை எழுத்துக்கள்னா கேல இருந்து கவு வரைக்கும் எல்லாமே வந்து முதல்ல வருதுன்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க யாவா, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில எழுத்துக்கள் மட்டும், ஒரு சில உயிர்மை எழுத்துக்கள் மட்டும் இந்த 4 எழுத்துக்கள்ல இருந்து ஒரு சிலது மட்டும் முதல்ல வரும் அப்படின்னு சொல்றாங்க. நான் வரிசையில வந்து ஒரே ஒரு எழுத்து மட்டும் வரும். எக்ஸாம்பிள் வந்து நனம்ன்றது மட்டும், அந்த வார்த்தையில மட்டும்தான் வந்து ஞா வந்து முதல்ல வந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இந்த காலத்துல எப்படி எழுதுறாங்கன்னா அன்னனம் இன்னனம் எண்ணனம் அப்படின்ட்டு வழங்கப்பட்டு வருதுன்றத சொல்றாங்க.
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஞாலத்துல வரக்கூடிய ஞா வரிசையில ஞாலம் அதுல பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த நா வரிசையில 4 எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும். நீங்க படிக்கும் போது எப்படி படிக்கிறீங்கன்னா நா வரிசையில 4 எழுத்துக்கள் வரும். நானா நேனோ, நானா நேனோ அப்படின்னு படிச்சிருங்க. நானா நேனோ அப்படின்ட்டு 4 எழுத்துக்கள் வந்து சொல்லின் முதலில் வரும். யா வரிசையில வந்து 6 எழுத்துக்கள் சொல்லின் முதல்ல வரும். அது என்னென்ன எழுத்துக்கள்னா யாயா யூ யோயவ், யாயா யூ யோயவ் என்ற 6 எழுத்துக்கள் வந்து சொல்லின் முதலில் வரும். வா வரிசையில வந்து பாத்தீங்கன்னா 8 எழுத்துக்கள் வரும். 8 என்றதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. இந்த 8 எழுத்துக்கள் எது வராதுன்னுட்டு படிச்சுக்கோங்க. இந்த இவ் குட்டல் ஊன்னா ஊ வருமா, இவ் குட்டல் ஊன்னா ஊ வரும். ஸோ அதுதான் நான் வந்து இங்க உயிரெழுத்துக்கள்ல வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஓசையில வரக்கூடிய எழுத்துக்கள் வந்து வா வரிசையில வராது. ஊ வராது, ஊ வராது, ஓ வராது, ஓ வந்து வராது. ஸோ அந்த 4 எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள்ல 12ல 4 எழுத்துக்கள் போச்சுன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய 8 எழுத்துக்களும் வந்து வா வரிசையில வரும். மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெய் எழுத்துக்கள் 18 முதல்ல வராது. இப்ப வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா காச தன பாமா ஞானா யாவா 10 எழுத்துக்கள் இருக்கா. இந்த 10 எழுத்துக்கள் போயிட்டுன்னா ரிமைனிங் 8 எழுத்துக்கள் இருக்கும் இல்லையா, அந்த 8 எழுத்துக்கள் தான் இது. ட ந ர ல லா லா ரா நா. இந்த 8 உயிர்மெய் எழுத்துக்களின் வரிசையில் ஒரு எழுத்து கூட சொல்லினுடைய முதல்ல வந்து வராது. ஆயுத எழுத்து சொல்லினுடைய முதல்ல வராது. மேல வந்து இந்த 4 1 வரும், அடுத்து இருக்கக்கூடிய 4 வரும், யால வந்து 6 வரும், வாழ வந்து 8 எழுத்துக்கள் வரும்னு சொன்னோம் இல்லையா. அந்த எழுத்துக்களை தவிர மீதி இருக்கக்கூடிய உயிர்மெய் எழுத்துக்கள் எதுவுமே வந்து சொல்லினுடைய முதல்ல வந்து வராதுன்றத குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மொழி இறுதி எழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் 12 மெய்யோட இணைந்து உயிர்மெய்யாக மட்டும்தான் வந்து மொழியின் இறுதியில வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேல குறிப்பிட்டிருக்கோம் இல்லையா, வல்லின எழுத்துக்கள் 6, அப்புறமா மெல்லினத்துல இருக்கக்கூடிய முதல் எழுத்தான இங்கு, இதை தவிர இது வந்து எந்த ஒரு மொழியிலையும் வந்து பாத்தீங்கன்னா இறுதி எழுத்துக்களா வந்து வராது. சோ மொழியினுடைய இறுதி எழுத்துக்களா எது வராது, வல்லின எழுத்துக்களான 6 மெய் எழுத்துக்களும் மெல்லின மெய் எழுத்துல இருக்கக்கூடிய முதல் எழுத்தான இங்கும் வந்து மொழியினுடைய இறுதியில வராது. ரிமைனிங் இருக்கக்கூடிய மெய் எழுத்துக்கள் 11 வந்து மொழியினுடைய இறுதியில வரும். மொழி இறுதியாக எழுத்துக்கள், மொழியில இறுதி வராத எழுத்துக்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் 12 வந்து சொல்லினுடைய இறுதியில வந்து வராது. ஆயுத எழுத்து சொல்லினுடைய இறுதியில வராது. அதுக்கப்புறம் மேல வந்து பார்த்தோம் இல்லையா, வல்லின மெய் எழுத்துக்கள் 6, அப்புறமா மெல்லின மெய் எழுத்துல இருக்கக்கூடிய முதல் எழுத்தான இங்கும் வந்து மொழி இறுதியாக வராது. ஸோ இது மேலேயே ஏன் சொன்னா எது வராதுன்னு தெரிஞ்சதுன்னா எது வராத எழுத்துக்கள் கம்மி என்றதால அதை சொன்னேன். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டா எது வரும்ன்றது நம்மளுக்கு எளிமையா ஞாபகம் இருக்கும். அதுக்கடுத்து உயிர்மெய் எழுத்துக்களில் நா எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது என்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஞா வரிசையில இருக்கக்கூடிய எந்த ஒரு எழுத்துமே வந்து இறுதியில வந்து வராது. அடுத்து வந்து எகர வரிசையில கே முதல் நே முடிய எந்த உயிர்மெய் எழுத்தும் மொழியினுடைய இறுதியில வராது. ஒகர வரிசையிலையுமே எந்த உயிர்மெய் எழுத்துக்கள் வராது. பட் ஒரே ஒரு எழுத்து தவிர அப்படின்றத கொடுத்திருக்காங்க. அந்த ஒரே ஒரு எழுத்து எதுன்னா ஓர் எழுத்து ஒரு மொழியான நோ, நோ மட்டும் வரும். இது எதுவுமே வந்து ஒகர வரிசையில சொல்லினுடைய இறுதியில உயிர்மெய் எழுத்துக்கள் வராது. நோ என்பதனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா துன்பம். ஸோ இந்த பாக்ஸ்ல இங்க ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. உயிரெழுத்துக்கள் வந்து மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே சொல்லினுடைய இறுதியில வந்து வரும். அளபடை எழுத்துக்களில் இடம்பெறும் போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். ஸோ மேல வந்து என்ன கொடுத்திருப்பாங்க, உயிரெழுத்துக்கள் வந்து சொல்லினுடைய இறுதியில வராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஒரு சில இடத்துல வரும். அது எங்க வரும், அளபடையில மட்டும் உயிரெழுத்துக்கள் வந்து சொல்லினுடைய இறுதியில வரும். சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள், சொல்லின் இடையில வந்து எது எது வரும்னா மெய் எழுத்துக்கள் 18 வரும், உயிர்மெய் எழுத்துக்கள் எல்லாமே வரும், ஆயுத எழுத்தும் சொல்லின் இடையில வரும். அளபடையில் மட்டும் உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். சோ அளபடையில வந்து பாத்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் வந்து சொல்லின் இடையிலையும் வரும், இறுதியிலையும் வரும்.
1921 ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா மத்திய தரைக்கடல் வழியாக ஒரு கப்பல் வந்து இங்கிலாந்து நோக்கி போயிட்டு இருக்கு. அதுல வந்து தமிழர் ஒருவர் வந்து பயணம் பண்றாரு. அவர் வந்து அந்த கடல் அலைகளை வந்து பார்த்துட்டே போறாரு. திடீரென அவருக்கு ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி என்ன, கடல் நீர் ஏன் நீல நிறமாக வந்து காணப்படுது அப்படின்ட்டு அவருக்கு ஒரு கேள்வி வருது. அவர் இங்கிலாந்து பயணம் முடிச்சுட்டு இந்தியா திரும்புறாரு. பாதரச ஆய்வு விளக்கு, பென்சின் மற்றும் நிறமாலை காட்டி ஆகிய உதவியோட ஆய்வு வந்து தொடங்குறாரு. அவர் ஆய்வின் முடிவில் வந்து பாத்தீங்கன்னா 1928 பிப்ரவரி 28ஆம் நாள் வந்து ராமன் விளைவு என்னும் தனது கண்டுபிடிப்பை வந்து வெளியிடுறாரு. அந்த கண்டுபிடிப்புக்காக இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு வந்து பெற்று தர்றாரு. அந்த கண்டுபிடிப்பை வெளியிட்ட நாள் எதுன்னா 1928 பிப்ரவரி 28ஆம் நாள் வந்து வெளியிட்டாரு. அந்த பிப்ரவரி 28 தான் வந்து நம்ம தேசிய அறிவியல் நாளாக ஆண்டுதோறும் வந்து செலிப்ரேட் பண்ணணும். தேசிய அறிவியல் நாள் எப்போதுன்னா பிப்ரவரி 28. ராமன் விளைவை கண்டுபிடித்தவர் யாருன்னா சர் சி.வி. ராமன். ராமன் விளைவை கண்டறிந்தவர் யாருன்னா சர் சி.வி. ராமன். ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்று தந்த கேள்வி எதுன்னா கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது. இணையான தமிழ் சொற்கள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் அண்ணா கணினி, காலிங் பெல் அண்ணா அழைப்பு மணி, மிஷின் அண்ணா எந்திரம், ரோபோ அண்ணா அதனுடைய பொருள் வந்து அடிமை. அப்துல் கலாமின் சுயசரிதைக்கு என்ன பெயர்னா அக்னி சிறகுகள். சிந்தித்து செயல்படும் தானியங்கி வந்து செயற்கை நுண்ணறிவு. எந்திர மனிதனுக்கு குடியுரிமை வழங்கிய முதல் நாடு வந்து சவுதி அரேபியா. ஆராய்ச்சி என்பதை குறிக்கும் சொல் வந்து தேர்வாய்வு. சதுரங்க போட்டி வந்து 1997 சதுரங்க போட்டியில டி ப்ளூ வந்து வெற்றி பெற்றது. மருந்து என்னும் பொருள் தரும் சொல் வந்து ஔடதம். ரோபோ என்ற சொல்லின் பொருள் வந்து அடிமை. அகர வரிசையில் அமையும் இலக்கியம் வந்து ஆத்திச்சூடி. புதுமைகளின் வெற்றியாளர் யாருன்னா சோபியா. இந்தியா செலுத்திய ஏவுகணை எதன்னா அக்னி பிருத்வி. தானாக செயல்படும் எந்திரம் தானியங்கி. அப்துல் கலாம் வகித்தது 11வது குடியரசு தலைவர். கலைச்சொல் அறிவும். செயற்கை நுண்ணறிவு வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். செயற்கைக்கோள் வந்து சேட்டலைட். மீத்திறன் கணினி வந்து சூப்பர் கம்ப்யூட்டர். நுண்ணறிவு வந்து இன்டெலிஜென்ஸ். அவ்வளவுதாங்க. இதோட வந்து முதல் டேர்ம் வந்து முடியுது. 3 இயல்கள் வந்து முடிச்சிருக்கோம். அடுத்த வீடியோல வந்து தமிழுடைய டேர்ம் 2 வீடியோ வந்து போடுறேன். 6th டேர்ம் 2 வீடியோ வந்து செப்பரேட்டா வந்து போடுறேன். தேங்க்யூ.